வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சைரன் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு நல்ல படம்னே சொல்லிடலாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் என்னடா இப்படி காட்டுறாங்க, இதுமாரி ஜெயிலேருந்து ஜெயம் ரவியை காட்டுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஒரு எப்பவும் போல் ஒரு ஹீரோனை அப்படி பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போய் கஷ்டம் அனுபவிச்சு வில்லனை கொல்றது தான். இந்த ஸ்டோரி ஒன்றும் பெரிய புதுசான ஒரு ஸ்டோரி இல்லை. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணாத ஒருத்தன் அது தப்பு பண்ணாததுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு பரோலில் வெளியே வரும்போது யார் இதுக்கான காரணமோ அந்த பரோல் 14 நாளில் பழி வாங்குகிறான். இது எந்த அளவுக்கு அவன் பேர் வராமல் அவன் தான் செஞ்சான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த கொலையை பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் என்ன அவங்க தப்பு பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இவர் தான் பண்ணார், இவர் பண்ணலை அப்படின்னு கட் பண்ணி காட்டாமல், இவர் தான் பண்ண போனார், இவர் தான் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் எப்படி பண்ணாருன்றது மட்டும் ஹைட் பண்ணுவாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. அதை காட்டும் போது நல்லாயிருக்கும். அவர் எப்படி அதை கற்றுக்கிட்டாரு அப்படின்னா, தப்பு பண்ணாமல் ஒரு நல்லவனாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்து, ஆனால் தப்பு பண்ணதான் போய் சொல்லி உள்ளே அனுப்பிச்சு ஜெயிலில் தப்பு பண்ணுறவங்க கிட்ட இருந்து அவங்கள திருத்திட்டு இவர் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கற்றுக்கிட்டு பழி வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பயங்கரமாக இந்த ஒரு இது கொண்டு போயிருப்பாங்க. இது நல்லா இருங்கன்னே சொல்லலாம். இந்த கான்செப்ட்டு என்னடா இவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறான், இதை யூஸ் பண்ண சொல்கிறான் அப்படிலாம் கிடையாது. அதாவது அவங்க கோபம், அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்ற கோபத்தை பழி வாங்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொன்னோம். இது கரெக்டுன்னெலாம் நம்ம சொல்லலை. அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. படம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, இவர் தான் கொலை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு க்ளூ கிடைக்கிற மாதிரி வச்சு கீர்த்தி சுரேஷ்க்கும் இவருக்கும் ஒரு போட்டி மாதிரி கேட்குறாங்க. நீ தான் கொலை பண்ணுற, நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன், நான் கொலை பண்ணலை அப்படின்னு மாற்றி ஒரு இது போகுது. கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க, இவர் தான் கொலை பண்ணுறாரு, அதை எப்படி பண்ணுறாரு, யார்கிட்ட கற்றுக்கிட்டு பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வில்லன் ஒருத்தன் இன்னும் பாக்கி ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு காப்பாற்ற முடியுமா அப்படின்னு போராடுறாங்க. ஆனால் கடைசியில் ஹீரோ தான் ஜெயிப்பார். அதனால் முடியல, காப்பாற்ற முடியல. அவர் ஜெயம் ரவி எப்பவும் போல் அந்த வில்லனையும் காலி பண்ணிட்டு எப்பவும் போல் அந்த 14 நாள் பரவல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் இன்னும் நல்லதாக வச்சாங்க. ஏன்னா இவர் நல்லவர், ஆனால் ஒரு பொண்ணு கண்ணுக்கு அது நல்லவராக தெரியல. அதுக்கு கீர்த்தி சுரேஷ் யூஸ் பண்ணுறாங்க. அவர் நல்லவராகவே காட்டி கடைசியில் முடிக்கிற வேறையை முடிச்சிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஹைலைட் என்னென்னா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தப்பு பண்ணாமல் ஜெயிலுக்கு போனீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுதான் ஹைலைட்டு. தப்பு பண்ணாதவங்க நிறைய பேர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்றதும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எதனா ஒரு படத்து மூலியம் தான் நம்ம ஒரு வேர்டாக போட முடியும். அதனால் அதுமாரி காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸு ட்விஸ்ட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. படம் ஒர்த்து தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னப்பா ஒர்த்துன்ற, ஆனால் இது பழைய கதையாச்சே, இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையே, புதுசு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பழைய கதை தான். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன்ஸ், அப்புறம் ஒரு சீனும் நல்லா எடுத்திருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படமாக பார்க்கும்போது இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு தோணுனால தான் இது நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு அப்படி தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.